உங்களோட ரெகுலர் பொட்டேட்டோ ஃப்ரைலேருந்து அப்கிரேட் ஆகிறதுக்கு டைம் வந்தாச்சு. வாங்க ஒரு ஸ்பெஷல் பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை லிஸ்ட் பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு யூனிக்கான ஸ்பைசஸ் மசாலா ரெடி பண்ணணும். அது செய்யறதுக்கு ஒரு வெறும் எண்ணெய் கடாயில் 2 ஏலக்காய், 3-4 பட்டை, 3-4 கிராம்பு இதை மட்டும் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு கன்வெர்ட் பண்ணி நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துக்கணும். 3 பெரிய தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் சுகர், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் எண்ணெய், 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, இஞ்சி, பூண்டு. இப்போ நம்மளோட பேபி பொட்டேட்டோஸை ஒரு 3-4 தடவை விசில் விட்டு ப்ரெஷர் குக் பண்ணி தோலை நீக்கி மஞ்சளும் உப்பும் போட்டு தடவி வச்சுக்கணும். இந்த பொட்டேட்டோஸ்குள்ள மசாலா இறங்குறதுக்காக ஒரு போர்க்கை வச்சு எல்லா பொட்டேட்டோஸையும் குத்தி எடுத்துக்கணும். ஒரு எண்ணெய் கடாயில் எண்ணெய் தாராளமாக ஊற்றி இந்த பொட்டேட்டோஸை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அதே எண்ணெய் கடாயில் இந்த ஜீரகம், பட்டை, கிராம்பு, பே லீஃப் இதெல்லாம் போட்டு வதக்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீட்டு வாக்கில் இருக்க வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கணும். வதங்கின வெங்காயத்தோட தக்காளி, இஞ்சி, பூண்டு நச்சு போட்டு 1 டீஸ்பூன் சுகரும் போட்டு நல்லா சாட்டே பண்ண வேண்டியதான். இது நல்லா சாட்டே ஆனதுக்கு அப்புறமா இதுல 1 டீஸ்பூன்லேருந்து 2 டீஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி எல்லாம் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கணும். சாட்டே ஆன இந்த மசாலா ஐட்டம்க்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வேணும். எண்ணெய் பிரிஞ்சதும் இந்த ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பொட்டேட்டோஸையும் அது கூட போட்டு ஒரு 2-3 தடவை நல்லா குக் பண்ணணும். நல்லா குக் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு தேவைப்பட்டா உப்பும் ஆட் பண்ணிக்கணும். உப்பும் போட்டு நம்மளோட பொட்டேட்டோ ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்மளோட யூனிக் ஸ்பைஸ் மசாலாவை இந்த பொட்டேட்டோல தூவி இறக்குனா அட்டகாசமான ஒரு பேபி பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி. அடுத்த ரெசிபியில பார்க்கலாம். பாய் பாய்.